கோவை மத்திய சிறையில் காவலர்கள் தாக்கியதாக சவுசங்கர் கூறிய புகார் நிலையில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிக்கையை நாளை தாக்கல் செய்ய பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசிய விவகாரத்தில் கோவையைச் சேர்ந்த காவலர் ஒருவர் அளித்த புகாரில் யூடியூபர் சவுக்கு கைது செய்யப்பட்டார். கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சவுக்கு சிறையில் காவலர்கள் தன்னை தாக்கியதாக நீதிமன்றத்தில் புகார் தெரிவித்தார். இந்த சூழலில் சிறையில் ஆய்வு நடத்த மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவுக்கு கோவை நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இதனிடையே தேனியில் சவுக்கு கைது செய்யப்பட்ட போது கஞ்சா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு மதுரையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது மகளிர் அமைப்பைச் சேர்ந்த பெண்கள் சவுக்கு சென்ற வாகனத்தின் மீது துடைப்பங்களை வீசினர். இதனிடையே சவுக்கு தாயார் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது கோவை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையை பெற்று நாளை தாக்கல் செய்யும்படி சென்னை உயர்நீதிமன்ற பதிவுத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் நகரி தொகுதியில் போட்டியிடும் ஒய்எஸ்ஆர் கட்சியின் வேட்பாளரும் தற்போதைய சுற்றுலாத்துறை அமைச்சருமான நடிகை ரோஜா பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு களத்தில் செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், விவரங்கள். நாம் தற்போது ஆந்திர மாநிலம் நகரி தொகுதியில் இருக்கிறோம். தற்போது பார்க்கலாம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய அம்மாநிலத்தினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் நடிகையுமான ரோஜா அவர்கள் தன்னை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த நகரி தொகுதியில ஒரு 3வது முறையாக தற்போது போட்டியிட்டிருக்கிறார். காலையில் வரும் 13ஆம் தேதி ஆந்திராவில் மக்களவை தொகுதிகள் மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் தற்போது அந்த பகுதியில் ஒய்எஸ்ஆர் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் ரோஜா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். களத்திலிருந்து விவரங்களை செய்தியாளர் ரகுவரன் வழங்க கேட்டோம். இ பாஸ் நடைமுறை காரணமாக உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களின் எண்ணிக்கை குறைந்து முக்கிய சுற்றுலா தலங்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. கொடைக்கானலை ஒட்டி உதகை கொடைக்கானலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்த நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதனை கட்டுப்படுத்தும் பொருட்டு இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்த வாகனங்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்க தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி சோதனை சாவடிகளில் நேற்று முதல் இ பாஸ் உள்ள வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு கேரளா எல்லையில் உள்ள நாடுகாணி சோதனை சாவடியில் உதகைக்கு செல்ல சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வழக்கமாக அணிவகுத்து நிற்கும். ஆனால் புதிய கட்டுப்பாடு காரணமாக நாடுகாணி சோதனை சாவடியில் 2வது நாளாக வெறிச்சோடி காணப்பட்டது. கொடைக்கானலிலும் இ பாஸ் நடைமுறை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்திருக்கும் நிலையில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் ஏரிச்சாலை, அண்ணாச்சாலை உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் களையிழந்து காணப்பட்டன. கொடைக்கானலில் சுற்றுலாவை நம்பி 90% மக்கள் இருக்கும் நிலையில் இ பாஸ் நடைமுறை குறித்து சுற்றுலா பயணிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். வாங்கின கடை பக்கத்து சீசன்ல சம்பாரிச்சு 10 ரூபா கடன் அடைச்சிரும் தான் எல்லாத்திட்டையுமே நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா எங்களுக்கு இந்த சீசன் இவ்வளவு இ பாஸ் போட்டதுல இருந்து சரி, எலெக்ஷன் வந்ததுல இருந்து ஒரு கூட்டமே ஏற மாட்டேங்குது. சூழல் ஏற்பட்டா நாங்களாம் வாங்கின கடனுக்கு என்ன பதில் சொல்றது? காலையில இருந்து இன்ன வரைக்கும் 70 ரூபாய்க்கு போனி பண்ணிருக்கேன். இன்னைக்கு வச்ச பொருளை நாளைக்கு விற்க முடியாது. நாங்களாம் அழுகிற பொருளை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வச்சு விற்கிற மாதிரி பொம்மை அந்த மாதிரி வியாபாரமும் கிடையாது. சாப்பிட்ற ஐட்டங்க இந்த வருஷம் பூரா காத்திருந்தது இந்த மே மாசம் 1 மாத காலங்கள் தான். இப்போ ஒரு இ பாஸ்ன்றது ஒரு நடைமுறைக்கு அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை கொண்டு வந்தனால எங்களுக்கு மே மாசம் அந்த கூட்டங்களே இல்லாம இந்த கொடைக்கானலே மயான அமைதியா இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அளிக்குது.